தமிழக கட்சி கிழக்கும் 2026 ஆட்சி அமைச்சிச்சுப்பா. காவிரி பிரச்சனையும் மேகதாது பிரச்சனையும் இன்றைய காலகட்டத்தில் இல்லை, அது பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்தில் இருந்தே அது தொடரப்பட்டுச்சு. இப்போ வரைக்கும் திமுகவும் அதிமுக ஆட்சி காலத்திலையும் சட்ட ரீதியாக போராடி 177.25 டிஎம்சி தண்ணியை திறந்து விட சொல்லியிருக்காங்க வருஷத்துக்கு ஒரு முறை. ஆனால் புதியதாக அமைஞ்சிருக்க அரசுன்னு தெரிஞ்சு நாங்கள் தண்ணியை திறந்து விட மாட்டோம், நீங்கள் நீதிபதி சொன்னா என்ன, யார் சொன்னாலும் சரி நாங்கள் தண்ணியை திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒத்த கால நிற்கிறாராம் கர்நாடக முதலமைச்சர் அவர்கள். ஆனால் இதை எதிர்த்து நின்று ஒரு குரல் கூட கொடுக்க முடியாமல் நீங்கள் தகைச்சு போய் நிற்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளையும் கூட்டி இதற்கான ஆலோசனையை கேட்டு அதன்படி நடந்திருந்தால் வரவேற்கத்தக்கது. இப்போ வரைக்கும் ஒரு ஆலோசனை கூட நடத்தப்படல. யார் இப்போ முதலமைச்சராக இருக்காரு? அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். இப்போ போயிட்டு எதிர்கட்சி திமுக இருக்கு. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தை கூட்டினா நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நீங்கள் அதான் எங்களுக்கு கருத்து. அது மட்டும் இல்லாமல் உங்களை குறை சொல்கிறதுக்காக யாரும் திமுகவோ இல்லை அதிமுகவோ இல்லை மற்ற கட்சிகளோ சொல்ல வரல. நீங்கள் நேரடியாக போய் சந்தித்து அந்த தண்ணியை வாங்கத்தால அவங்க தண்ணியை திறந்து விடுவாங்க. சட்ட ரீதியாக போராடி அதற்கான தீர்வை காணுங்க. நீங்கள் ஏன் போயிட்டு நேரில் போய் சந்திக்கணும்? அதை தவிர்க்க வேண்டும்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கட்சிகளையும் ஒன்று கூட்டி ஒன்று திரட்டி அதன் பிறகு ஆலோசனை கேட்டு அதன்படி நடங்கன்னு தான் சொல்கிறாங்க. உங்களை மேகதாது பிரச்சனையோ இல்லை காவிரி பிரச்சனையோ தமிழக கட்சி கழகம் ஆட்சி அமைந்த பிறகு தான் இந்த பிரச்சனை பூகம்பமோ வெடித்தது போல இது அப்போ தான் ஆரம்பித்தது போலவும் இங்கே யாரும் உங்ககிட்ட பின்பத்தை உருவாக்கலை. ஆனால் நீங்கள் தான் திமுக ஆட்சி காலத்துலேயும் அதிமுக ஆட்சி காலத்துலாம் இது தீவிரமடைஞ்சிச்சு, இதை தீர்த்து வைக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட அவப்பேரை ஏற்படுத்தணும், திமுகவுக்கும் அதிமுகவும் அவப்பேரை ஏற்படுத்தணும் என்பதற்காக மட்டுமே நீங்கள் இப்படி ஒரு பின்பத்தை உருவாக்குறீங்க மக்கள்கிட்ட. இதை எப்படி ஹேண்டில் பண்ணணுமோ அதுபோல் நீங்கள் ஹேண்டில் பண்ணினீங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். உடனே பாருங்க, கர்நாடகா முதலமைச்சர் நாளைக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறதா இருந்து, ஞாயிற்றுக்கிழமை அப்படி இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை சந்திக்கிறதா இருந்து. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கர்நாடகா முதலமைச்சர் சந்திக்க வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா முதலமைச்சர் அவர்களே சொல்கிறாப்புல. நீங்கள் போய்ட்டு அதையும் மீறி சந்தித்து அந்த அவமானம் உங்களுக்கு தேவையா? அதுதான் எங்களுடைய கேள்வி. ஆல்ரெடி கட்சிகள்லாம் எல்லாருமே குரல் கொடுக்குறாங்க, நீங்கள் போய் நேரில் சந்திக்காதீங்க. முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், அல்லது எதிர்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி அவர்களாக இருக்கட்டும், அல்லது எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், இத்தனை பேரும் குரல் கொடுக்குறாங்க, நீங்கள் போய்ட்டு நேரில் சந்திக்காதீங்க, சந்திச்சா எந்த பலனுமே காண முடியாது, சட்ட ரீதியாக போராடி நமக்கு தண்ணி திறந்து விட தண்ணியை அவங்க திறந்து விட்டே ஆகணும், அதற்கான ஏற்பாடுகள் நம்ம செய்வோம் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஆனால் நீங்கள்